எல்லோருக்கும் வணக்கம். அசலஃபம்காக பேசிட்டு இருக்குது மீண்டும் உங்க ஆர்ஜே இந்துமதி. கதை நேரம் வித் இந்துன்ற இந்த நிகழ்ச்சியின் 8வது சிறுகதையா எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களோட ஒரு சிறுகதை தான் கேட்க போறோம். தொடர்ந்து வெற்றிகரமா 4வது வருஷம் ஜெயமோகன் அவர்களோட பிறந்த நாளான இன்று அவரோட சிறுகதையை வாசிக்க கிடைச்சத ரொம்ப மகிழ்வாவும் நன்றியாவும் உணர்றேன். கடந்த 3 வருஷமாவே சிறுகதைக்கு முன்னால அவரை பற்றிய அறிமுகம் சொல்லப்பட்டிருக்கு. ஜெயமோகன் தமிழ் எழுத்தாளர், இலக்கிய விமர்சகர். தமிழில் நாவல்கள், சிறுகதைகள், இலக்கிய விமர்சனம், இலக்கிய வரலாறு, பயணக்கட்டுரைகள், பண்பாடு, மரபு, மதம், தத்துவம் என பல தளங்களில் எழுதி வருகிறார் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த வருடம் இன்னும் கூடுதலான சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஜெயமோகன் குறிப்பிடத்தக்க இலக்கிய விருதுகளை பெற்றவர். சென்ற 2025ஆம் ஆண்டு திண்டிவனம் தக்ஷலா பல்கலைக்கழகத்தின் மதிப்புறு முனைவர் பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த 2026ஆம் ஆண்டின் மிகப்பெரிய தொடக்கமாய் நவீன தமிழ் இலக்கியத்தை உலக வாசகர்களிடம் கொண்டு செல்லும் பொருட்டு நிகழ்ந்த வாழும் தமிழ் இலக்கிய விழாவின் முதல் விழா ஜெயமோகன் அவர்களின் முன்னெடுப்பில் கடந்த ஏப்ரல் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் நியூயார்க் மாநகரின் நியூயார்க் அகாடமி ஆஃப் மெடிசின் அரங்கில் மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. இலக்கியம், கலை சார்ந்த பெரிய கனவுகளோடு ஒவ்வொரு ஆண்டும் மாபெரும் பாய்ச்சலை நிகழ்த்தி கொண்டிருக்கும் அவரின் செயல் விசையால் உந்தப்பட்டு பலரும் அவரவர் தம் கனவுகளை கண்டடைந்து பயணிக்கும் உத்வேகத்தை அளிக்கும் ஆசிரியர் ஜெயமோகன் அவர்களுக்கு மனமார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இதே உற்சாகமான மனநிலையோட இன்னைக்கு நம்ம கேட்க போற சிறுகதை 1000 கால் மண்டபம். இப்போ நேரா நம்ம கதைக்குள்ள போலாமா? எல்லாரும் கெட்டவர்கள் என்ற முடிவிற்கு வந்த பிறகு செண்பக குழல்வாய்மொழி 1000 கால் மண்டபத்திற்கு வந்தாள். அங்குதான் யாருமே இல்லை. பெரிய வட்டமாக மண்டபம், படிகளும் வட்டம்தான். மொத்தம் 7 படிகள். மண்டபத்தலம் கருப்பாக பளபளவென்று இருந்தது. கழுவி விட்டதனால் ஈரமாக இருக்கிறதா என்று காலால் தொட்டு பார்த்தாள். ஜில்லென்று இருந்தது, ஆனால் ஈரமில்லை. கல்லாலான மரங்கள் மண்டிய பெரிய காடு போலிருந்தது மண்டபம். நாலா திசையில் இருந்தும் நிழல்கள் உள்புறமாக சரிந்து கலைந்து கிடந்தன. ஒரு வண்டு ரீங்கரித்தபடி தூணில் மோதி மோதி பறந்து கொண்டிருந்தது. பிறகுதான் எல்லா தூண்களிலும் நிறைய கற்சிலைகள் ஒட்டி கொண்டிருப்பதை செண்பக குழல்வாய்மொழி கவனித்தாள். வெளிப்பக்க தூண்களில் பெரிய மீசை வைத்த சாமிகள் வாய் திறந்து கண்களை உருட்டி விழித்தபடி குதிரைகள் மீது அமர்ந்திருந்தன. குதிரைகள் முன்கால்களை மேலே தூக்கி வாய் திறந்து பற்களால் வாரை கடித்தபடி சிரித்துக் கொண்டிருந்தன. குதிரைகளுக்கு கீழே சித்திர குள்ளன்கள் மாதிரி தொப்பை உள்ள சிலர் நின்றிருந்தார்கள். மண்டபத்தின் மறுபக்கம் ஒரு தூணருகே பித்தளை தாம்பாளம் ஒன்று இருந்தது. அதில் சாமந்திப்பூ மாலைகள் இருந்தன. அருகே குத்து விளக்குகள். திடீரென்று அவளுக்கு பயமாக இருந்தது. யாரோ மூச்சு விடுவது கேட்பது போல தோன்றியது. திரும்பி நாலா பக்கமும் பார்த்தாள். யாருமே இல்லை. பிறகு தன் அருகே நின்ற குதிரை வீரன் தன்னை அவனது கோழி முட்டை போன்ற கண்களால் உருட்டி விழித்து பார்ப்பதை கண்டாள். அவன் பெரிய வாயை இழுத்து திறந்திருந்தான். பற்கள் நாயின் பற்கள் போல இருந்தன. பயத்துடன் பின்னால் திரும்பி பார்த்தாள். எல்லா குதிரை வீரர்களும் தலையை திருப்பி அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் கண்கள் அவளுடைய அசைவுகளுக்கு ஏற்ப அசைந்தன. சிலர் சிரிப்புடன் பார்க்க, சிலர் முறைத்தனர். ஒருவன் என்னவோ சொல்ல வருபவன் போல் இருந்தான். திடீரென்று ஓடிவிட வேண்டும் என்ற எண்ணம் செண்பக குழல்வாய்மொழிக்கு ஏற்பட்டது. ஆனால் கால்கள் அசையவில்லை. பின்பக்கம் இருந்த தூணில் அவளும் ஒரு சிலையாக ஒட்டியிருந்தாள். அம்மா, பயமாக இருக்கே என்று அவள் மனசுக்குள் கத்தினாள். அவ்வளவு பயம். பிறகு அவள் ஓட ஆரம்பித்தாள். ஓடுவது அவளாலேயே நம்ப முடியாததாக இருந்தது. வெளியில் வெயில் கண்கூசியது. கோயிலின் கோபுரம் சுதை கருத்து பெரிதாக நின்றது. அதன் நிழல் பக்கவாட்டில் விழுந்து கிடந்தது. செண்பக குழல்வாய்மொழி அங்கு போய் நின்று கொண்டாள். ராணி சித்தியும் கமலா அத்தையும் கையில் ஒரு கருப்பு பெட்டியுடன் போனார்கள். அத்தை, எதுக்கடி செம்பா இங்க நிக்கிற என்று கேட்டாள். செண்பக குழல்வாய்மொழி இல்லை என்று தலையை அசைத்தாள். அங்கேயே நின்றபடி மண்டபத்தையே வெறித்து பார்த்தாள். ராமு மாமாவும் சிவன் மாமாவும் அவ்வழியாக போனார்கள். வேறு யார் யாரோ போனார்கள். எல்லோரும் அவளை ஏதோ கேட்டுவிட்டுத்தான் போனார்கள்.
கோயிலின் உள்ளே டனாயிங் என்று கண்டாமணி ஒலித்தது. உடனே கோபுரத்தில் புறாக்கள் சிறகடித்து எழுந்து பறப்பது கீழே நிழலில் தெரிந்தது. பிறகு அவை மெல்ல கோபுரத்தில் போய் பதிந்தன. செண்பக குழல்வாய் மொழி அண்ணாந்து கோபுரத்தை பார்த்தாள். கண் கூசியது. புறாக்கள் தென்படவில்லை. அப்போது மீண்டும் மணியடித்தது. புறாக்கள் கலைந்து எழுந்து பறந்தன. பதற்றத்துடன் செண்பக குழல்வாய் மொழி மண்டபத்தை பார்த்தாள். அங்கு அசைவே இல்லை. அவளுக்கு மெதுவாக அமைதி ஏற்பட்டது. குதிரைகளும் அந்த அரக்கர்களும் அசைய முடியாது. லதா அக்கா நோட்டு புத்தகத்தில் பட்டுப்பூச்சிகளையும் விட்டில் பூச்சிகளையும் ஒட்டி வைத்திருப்பது போல சாமி அவர்களை கல் தூண்களோடு சேர்த்து கட்டி வைத்திருக்கிறார். மீண்டும் மண்டபத்திற்கு வந்தாள். தயங்கி தயங்கி படிகளில் ஏறினாள். குதிரை ஆசாமிகள் அவளை ஏளனமாக பார்த்தார்கள். சிறிது நேரம் அப்படியே நின்றாள். பிறகு படியருகே நின்றபடி ஒருவனிடம் தடியா என்றாள். அவன் முகம் சிரித்து அவளை உற்று பார்த்தான். செண்பக குழல்வாய் மொழி சிறிது யோசித்துவிட்டு தண்டத்தடியா என்று அழுத்தமாக கூப்பிட்டாள். அவன் கால்களும் கைகளும் அசைந்தன. ஏதோ பேச முயல்பவை போல உதடுகள் நெளிந்தன. ஆமாம், அவர்களால் திருப்பி திட்ட கூட முடியாது. அவளுக்கு ஆனந்தமாக இருந்தது. பக்கத்தில் நெருங்கி அவன் காலை தொட்டாள். அவன் மார்பு விம்மி தணிந்தது. குதிரையின் சேனத்தை பற்றி இருந்த கையில் நரம்புகள் இறுகி புடைத்தன. குதிரையின் விலாப்பக்கம் தோல் துடிதுடித்தது. அது காதுகளை லேசாக பின்னால் மடித்து கண்களை உருட்டி அவளை பார்த்தது. அவள் அவனுடைய வாளை பிடித்து இழுத்தாள். அப்படியே இறுகியிருந்தது. அவன் வயிற்றில் தன் கைகளை மெதுவாக வைத்துவிட்டு அவன் கண்களை பார்த்தாள். அவன் சங்கடத்துடன் முகத்தை சுளித்தான். கிச்சு கிச்சு என்றபடி அவனை குத்தினாள். சிரிக்காமல் வயிற்றை சுருக்கிக் கொண்டான். குதிரையின் தோளில் எலும்பு புடைத்து அசைந்தது. தீவட்டி தடியா என்று அவள் உரக்க கூப்பிட்டாள். மண்டபத்தில் வேறு 2 இடத்திலிருந்து யாரோ தீவட்டி தடியா என்று திருப்பி கூப்பிட்டார்கள். செண்பக குழல்வாய் மொழி எல்லா குதிரை வீரர்களையும் பார்த்தாள். எல்லோரும் சங்கடத்துடனும் கோபத்துடனும் அவள் கண்களை பார்க்காமல் நின்று கொண்டிருந்தனர். அவள் மண்டபத்திற்கு உள்ளே ஓடினாள். தண்ணீருக்குள் தெரிவது போல சிவப்பு பாவாடை தரைக்குள் தெரிந்தது. கையை வீசியபடி சுற்றும் போது குடை மாதிரி விரிந்தது. அப்படியே தரையில் உட்கார்ந்து பலூன் உண்டு பண்ணினாள். அப்போதுதான் சாமி எதற்காக இவர்களை இப்படி வைத்து ஒட்ட வேண்டும் என்று தோன்றியது. சாமி வேறு எவரையுமே அப்படி ஒட்டவில்லையே. மந்திரவாதிகள் அவர்களை அப்படி ஆக்கியிருக்க வேண்டும். அவர்கள் குதிரை மீது ஏறி எங்கோ போக கிளம்பிக் கொண்டிருந்த போது மந்திரவாதி தன் கோலை அசைத்து எல்லோரையும் கற்சலையாக மாற்றிவிட்டான். அவர்களும் ரொம்ப காலமாக இப்படியே நிற்கிறார்கள். செண்பக குழல்வாய் மொழிக்கு அந்த மந்திரம் நினைவுக்கு வந்தது. அதை சொல்லி பார்த்தால் என்ன? அத்தனை பேரும் குதிரைகளை தட்டி விடுவார்கள். அவை தடதடவென்று பாய்ந்து ஓடும். க்னே க்னே என்று கனைத்தபடி தூசி பறக்க வாளை சுழற்றியபடி துள்ளி பாயும். சினிமாவில் பார்த்தது போல. எல்லாரும் பயந்து போவார்கள். கமலாத்தை கூட பயந்து அலறுவாள். எல்லாரும் நன்றாக அழட்டும், எல்லோரும் ரொம்ப கெட்டவர்கள். செண்பக குழல்வாய் மொழி திரும்பி 4 பக்கமும் பார்த்தாள். யாரும் கவனிக்கவில்லை. கைகளை தூக்கி அழுத்தமான குரலில் ஓம் கிரீம் நமகா என்றாள். அசைவு ஏதும் இல்லை. எல்லா குதிரைக்காரர்களும் அவளை பார்த்தபடி அப்படியே நின்று கொண்டிருந்தனர். ஓம் கிரீம் ஓம் என்று அவள் மீண்டும் மீண்டும் சொன்னாள். அவர்கள் கால் மாற்றி நின்றபடி தவித்தபடி காத்திருந்தனர். மேலும் உக்கிரமாக அவள் ஓம் கிரீம் ஓடு என்றாள். அவள் குரல் அவளையே திடுக்கிட வைத்தபடி வெளியே வந்துவிட்டது. வேறு குரல்கள் மண்டபத்துக்குள் இருந்து ஓடு ஓடு என்று கூவின. டபடவென்று சத்தம். வவ்வால்கள் எழுந்து முட்டி மோதி சிறகடித்தன. செண்பக குழல்வாய் மொழி அதற்குள் ரொம்ப தூரம் ஓடிவிட்டிருந்தாள். அவளுக்கு மூச்சிரைத்தது. குதிரைகள் இந்நேரம் ஓட ஆரம்பித்திருக்கும். அவைகளை அவிழ்த்து விட்டது அவள்தான் என்று தெரிந்தால் அப்பா தோளை உரித்து விடுவார். அந்த குதிரை வீரர்களின் பார்வை அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அவர்கள் கெட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும். நம்பியாரைப் போல அவர்கள் குதிரைகளில் வந்து பெண்களின் இடுப்பை பிடித்து தூக்கி எடுத்துக்கொண்டு போவார்கள். அத்தை, கோமதி அக்கா, சித்தி எல்லோரும் கதறி அழுவார்கள். அத்தையும் சித்தியும் குண்டு, தூக்க முடியாது. கோமதி அக்கா தான் பாவம். செண்பக குழல்வாய் மொழிக்கு திடீரென்று பயம் ஏற்பட்டுவிட்டது. அவர்கள் சித்தி குட்டியை தூக்கி கொண்டு போய்விடுவார்களா?
அவள் கூட அவர்களை தெண்டத்தடியா என்று திட்டியிருக்கிறாள். சாமியே, அம்பாளே, எல்லாம் சரியாக போய்விட வேண்டும். அவர்கள் மறுபடியும் கல்லாக ஆகிவிட வேண்டும். அவர்கள் கெட்டவர்கள். அவர்கள் ஒரு ராஜகுமாரியை குதிரையில் போய் தூக்கிய போது அவள்தான் சாபம் போட்டு அவர்களை கல்லாக ஆக்கி சுவரோடு ஒட்ட வைத்து விட்டாள். செண்பக குழல்வாய் மொழி எட்டி பார்த்தாள். வேணும், நல்லா வேணும். எல்லா தடியன்களும் சுவரில் ஒட்டி திரு திருவென்று விழித்துக் கொண்டிருந்தார்கள். சித்திக்குட்டியை பார்க்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. காலையில் வீட்டிலிருந்து கிளம்பும் போது சித்திக்குட்டியின் மடியில் உட்கார்ந்துதான் வந்தாள். ஆனால் சித்திக்குட்டி வழக்கம் போலன்றி ஒன்றுமே பேசவில்லை. அவளுக்கு வயிற்று வலியாக இருக்கும். அப்போதுதான் பேச மாட்டாள். சித்திக்குட்டி இப்போது எங்கே இருக்கிறாள்? செண்பக குழல்வாய் மொழி கோயிலுக்குள் போனாள். வெள்ளி திண்ணையில் தவுள், நாதஸ்வரம் ஆகியவை துணி உரைக்குள் கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருந்தன. 2 மாமாக்கள் வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்தனர். ஒருவர், பாப்பா இங்கே வா என்றார். மாட்டேன் போ என்றபடி உள்ளே ஓடினாள். உள்ளே நிறைய ஆட்கள். இருட்டாக வேறு இருந்தது. தயங்கி நின்ற போது அருகே நின்ற ஒரு பெண் அவள் தலை மீது கை வைத்தாள். கோமதி அக்கா. புது புடவையும் பூவுமாக அவள் வேறு மாதிரி இருந்தாள். அக்கா, சித்துட்டி எங்க? கத்தாதடி. கூட்டத்தில் சித்திக்குட்டியை மட்டும் காணோம். ரொம்ப புழுக்கமாக இருந்தது. வெளியே இருந்து ஆனந்தன் மாமா எட்டி பார்த்து, மாப்பிள்ளை அழைப்புக்கு நேரமாச்சு, பெண்டுகள் எல்லாம் வாங்கோ என்றார். அக்கா, நானும் கா என்றார் செண்பக குழல்வாய் மொழி. சரி, கையை பிடிச்சுக்கோ. எல்லோருமாக வெளியே வந்தனர். வெயிலில் கண்கூசி அவள் கண்களை பொத்திக் கொண்டாள். நாதஸ்வரமும் தவளும் ஒலித்தன. அப்பாவின் வழுக்கை தலை மட்டும் தெரிந்தது. சித்தியும் அத்தையும் முன்னால் சென்றனர். கையில் தாம்பாளத்தில் சிறிய அகல் எரிந்தது. பகல் வெளிச்சத்தில் ஒளியில்லாத சுடர் ஒரு பூ போல இருந்தது. அப்பா ஒரு வழுக்கை தலை தாத்தாவிடம் பூச்செண்டை கொடுத்தார். பெரிய மாலையை கழுத்தில் போட்டார். தாத்தாவின் தலை மீது ஒரு செவ்வந்தி இதழ் ஒட்டியிருந்தது. அந்த செண்டு ரொம்ப பெரியது. வட்டமாக பச்சை இலை நடுவே செவ்வந்தி பூக்கள். அதற்கு நடுவே ஒற்றை ரோஜா. அதை அப்படியே தலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பாவிடம் கேட்டால் கொடுப்பார். கழுத்துதான் கொஞ்சம் வலிக்கும். குனிந்து பார்க்கவே முடியாது. அதற்குள் எல்லோரும் தேங்கி கலைந்து திரும்ப ஆரம்பித்தார்கள். செண்பக குழல்வாய் மொழி எட்டி எட்டி பார்த்தாள். ஒன்றுமே தெரியவில்லை. யாருமே அவளை தூக்கி காட்டவில்லை. அப்பாவாக இருந்தால் நிச்சயமாக தூக்கி காட்டியிருப்பார். எல்லாரும் ரொம்ப கெட்டவர்கள். எல்லாரும் கோயிலுக்குள் நுழைந்தார்கள். கோமதி அக்கா கூட பிடியை விட்டு விட்டாள். கோயிலுக்குள் நுழைந்ததும் நாதஸ்வரம் உரக்க ஒலித்தது. தவுள் ஓசை மேலும் ஒழுங்கியது. செண்பக குழல்வாய் மொழி வெளியே தயங்கி நின்றாள். சுவரில் காகங்கள் வரிசையாக உட்கார்ந்திருந்தன. கரண்ட் கம்பி மீது கூட 2 காகங்கள் இருந்தன. செண்பக குழல்வாய் மொழி மண்டபத்திற்குள் நுழைந்தாள். மண்டபத்தின் உள்ளே இன்னொரு மண்டபம் போல இருந்தது. அதன் தூண்கள் வேறு மாதிரி இருந்தன. தூண்களின் மேற்பகுதி வளைவாக பூ போல இருந்தது. ஒவ்வொரு தூணிலும் ஒரு அக்கா கையில் கோப்பையை வைத்துக் கொண்டு ஒட்டி நின்று கொண்டிருந்தாள். பக்கத்தில் போய் பார்த்த போதுதான் அது கோப்பை இல்லை, விளக்கு என்று தெரிந்தது. அதுவும் எரியவில்லை. கருப்பாக எண்ணெய் பிசுக்கு. அதுடன் அவர்கள் அக்காக்கள் இல்லை, மாமிகள் என்று தெரிந்தது. எல்லாருக்கும் மார்புகள் பெரிதாக உருண்டு இருந்தன. தலையில் பானையை கவிழ்த்தது போல பெரிய கொண்டை. மூக்கில் பெரிய வளையம். காதுகள் தோளை தொட்டு தொங்கின. கண்கள் நீளமாக பெரிதாக இருந்தன. ஒரு மாமி தயக்கமாக வெளிப்பக்கம் குதிரைக்காரர்களை பார்த்த பிறகு சிநேகமாக புன்னகை புரிந்தாள். அவளும் சிரித்தாள். விளக்கை தொட்டு பார்த்தாள். கரி விரலில் படிந்தது. அதை நெற்றியில் பொட்டு போல வைத்தாள். மாமி உடம்பும் மார்பும் குலுங்க சத்தமின்றி சிரித்தாள். எல்லா மாமிகளும் திரும்பி பார்த்து சிரித்தனர். அப்போதுதான் அந்த விசும்பல் சத்தம் கேட்டது. தொடர்ந்து முணுமுணுப்பு குரல் ஒன்றும். செண்பக குழல்வாய் மொழி ஒவ்வொரு மாமியாக பார்த்தாள். எல்லோரும் சிரிப்பை நிறுத்திவிட்டு புரியாமல் பார்த்தனர். பிறகு அவர்களின் கண்கள் ஒரு திசை நோக்கி திரும்பின. அங்கே ஒரு தூணுக்கு கீழே சித்திக்குட்டி உட்கார்ந்திருந்தாள். அவள் தாவணிக்கு பதிலாக பட்டுச்சேலை கட்டியிருந்தாள். கழுத்தில் பாசிமணிக்கு பதில் புதுச்சங்கிலி. சடைப்பிள்ளை வைத்து கொண்டை பின்னல் போட்டு நிறைய மல்லிகைப்பூ வைத்திருந்தாள். அம்மா பாட்டி அவள் பக்கத்தில் அமர்ந்து என்னவோ சொல்லிக் கொண்டிருந்தாள். செண்பக குழல்வாய் மொழி அருகே போனாள். சித்திக்குட்டியின் நீல நிற பட்டப்புடவை அழகாக பளபளத்தது. அவள் கன்னத்தில் பவுடர் வழியாக வியர்வை வழிந்தது. திடீரென்று அவள் உரத்த கேவல்களுடன் உடல் குலுங்க அழ ஆரம்பித்தாள்.
அம்மா பாட்டியும் மூக்கை பிழிந்தபடி அழுதாள். சித்தி குட்டிக்கு வயிற்று வலிதான். வயிறு வலிக்கும் போதுதான் இப்படி மடக்கி உட்கார்ந்து அழுவாள். அம்மா பாட்டி திரும்பி அவளை பார்த்தாள். ஆரடி செம்பாவா, எல்லாம் ரெடியாச்சாங்க? செண்பக குழல்வாய் மொழி ஆமாம் என்று தலையசைத்தாள். அம்மா பாட்டி, சித்தியை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது என்ன? பாட்டி இதோ வந்துட்டேன் என்றாள். சரி பாட்டி. பாட்டி போன பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் செண்பக குழல்வாய் மொழி சிறிது நேரம் நின்றாள். பிறகு மெல்ல சித்திக்குட்டி அருகே அமர்ந்து மெதுவான குரலில் சித்துட்டி என்று கூப்பிட்டாள். சித்திக்குட்டி அழுகையை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து புடவையால் கண்களை துடைத்தாள். கண்கள் சிவப்பாக வரி வரியாக இருந்தன. மூக்கு சிவந்திருந்தது. புன்னகையுடன், ஆரடா செம்பா குட்டியா, எங்கடா போயிருந்த என்றாள். செண்பக குழல்வாய் மொழிக்கு ஆறுதல் ஏற்பட்டது. உனக்கு வயிற்று வலியா சித்துட்டி? இல்லடா என்றபடி சித்திக்குட்டி அவள் தோளில் கை போட்டு அணைத்துக் கொண்டாள். அதோ பாத்தியா, அந்த தூண்ல சிலை இல்ல, உடைஞ்சு போயிருக்கு, அதான் சித்தி அழுதேன். உண்மைதான், எதிர்த்த தூண் மூலியாக உடைந்து நின்றிருந்தது. செண்பக குழல்வாய் மொழிக்கும் வருத்தம் ஏற்பட்டது. சித்தி குட்டி எழுந்தாள். நீ இங்கேயே இருடா கண்ணு, சித்தி ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுறேன். நானும் வருவேன். ஐயோ, அப்ப இந்த தாம்பளத்தை யார் பார்த்துப்பா? பாட்டி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இங்கேயே இருடா சித்தி, இதோ வந்துட்டேன். சித்திக்குட்டி மண்டபத்தின் மறுபக்கம் போய் படியிறங்கினாள். திடீரென்று கோயிலுக்குள் தவில் முழங்கியது. நாதஸ்வரமும் குளவை சத்தமும் கேட்டது. எல்லா தூண்களில் இருந்தும் தவில் ஒலி கேட்பது போல இருந்தது. செண்பக குழல்வாய் மொழிக்கு பயமாக இருந்தது. எல்லா மாமிகளும் அப்படியே அவளை பார்த்தபடி நின்றார்கள். சித்துட்டி என்று கூப்பிட்டாள். பதில் இல்லை. அவள் குரலே மேல இறைச்சலில் மேலே எழவில்லை. ஓரிரு முறை கூப்பிட்டுவிட்டு ஓடி மறுபக்கம் போய் பார்த்தாள். அங்கே கருகிய புற்கள் பரவிய பெரிய கோட்டை மதில்தான் யானைகள் வரிசையாக நிற்பது போல நின்றிருந்தது. 2 பெரிய அரளி மரங்கள், தரை முழுக்க மிளகாய் வற்றல் போல அரளி இலை சருகுகள், சுவரோரமாக மிகப்பெரிய கிணறு, வட்டமான கருங்கல் சுற்று சுவருடன். சித்திக்குட்டி இல்லை. சித்துட்டி? பதில் இல்லை. சித்துட்டி என்று கூவியபடி செண்பக குழல்வாய் மொழி மீண்டும் மண்டபத்தில் ஓடினாள். மாமிகள் பயத்துடன் அவளை பார்த்தனர். அவர்களில் ஒருத்தி கள்ளத்தனமாக பக்கவாட்டில் திரும்பி பார்த்தாள். அங்கே மூலியான தூணில் இப்போது ஒரு சிலை ஒட்டியிருந்தது. அவளுக்கு உடனே எல்லாம் புரிந்தது. அதன் அருகே ஓடினாள். கல் உடம்பும் பெரிய மார்புகளும் கொண்டையும் இருந்தாலும் அது சித்திக்குட்டிதான் என்பது முகத்தில் தெரிந்தது. சித்துட்டி என்றபடி அவள் அந்த விளக்கை எட்டி பிடித்தாள். சித்திக்குட்டி கீழே கண்களை சரித்து வருத்தமாக புன்னகைத்தாள். சித்திக்குட்டி ஒளிந்து கொண்டிருக்கிறாள். அவளை அம்மா பாட்டி அடித்து அழவிட்டிருக்க வேண்டும். அதனால்தான். சித்துட்டி, நீ இனிமே எப்ப வீட்டுக்கு வருவ? சித்திக்குட்டி சிரித்தாள். பிறகு அழுகையை அடக்குவது போல உதடுகளை இறுக்கிக் கொண்டாள். கோயிலின் சிறிய வாசல் வழியாக அம்மாவும் பாட்டியும் ராணி சித்தியும் வருவது தெரிந்தது. சித்திக்குட்டியை தேடித்தான் வருகிறார்கள். சித்திக்குட்டியை அழ வைத்தார்கள். நன்றாக தேடட்டும், நான் சொல்லவே மாட்டேன். செண்பக குழல்வாய் மொழிக்கு சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ நேரம் உங்க நேரத்தை கொடுத்து இந்த சிறுகதையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. கூடிய விரைவில் இன்னொரு சிறுகதையோட இந்த குரல் மூலமா மீண்டும் உங்க கூட இணைகிறேன். வாசிப்பை நேசிப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே இந்துமதி. நன்றி. இன்புற்று வாழ்வோம்.